தமிழக வெற்றி கழக அரசு இந்த தடவை வந்துருச்சு. இல்லைன்னா எங்கள் பகுதியே இந்த மேப்பிலே காணா போயிருக்கும். உசிலம்பட்டி மேப், அந்த மேப்பில் தமிழ்நாடு மேப்பிலே உசிலம்பட்டி காணா போயிருக்கும். எந்த அவங்க சொல்லுகிற குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது உடனே எங்களை அனுமதிச்சாதான் பதில் சொல்ல முடியும். நீங்க அவர் பின்னால சொல்லுங்க பின்னால சொல்லுன்றீங்க, அதுக்குள்ள ரீல் கட்டி மேல போயிடுது. ரீல் ரீல் இந்த தண்ணி இல்லாம இங்க மக்கள் வந்து ஒரு 5000 ஆரம்பிச்சாங்க. ஒரு 30 வருஷத்துல இருந்து இன்னைக்கு 20,000 குடும்பங்கள் வந்து வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மக்கள் எல்லாம் வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கறதுக்கு ஒரு அடிப்படை வசதி, ஒரு விவசாயிகள் தண்ணி இல்லாம இருக்காங்கன்றது எங்களோட கோரிக்கை. அது ஒரு பிரதான கோரிக்கை. எங்க மக்கள் ரொம்ப வேதனையான விஷயம். ஒரு விஷயத்தை கூட செஞ்சதில்லை. இன்னொரு விஷயம், நல்ல வேலை தமிழக வெற்றி கழக அரசு இந்த தடவை வந்துருச்சு. இல்லைன்னா எங்கள் பகுதியே இந்த மேப்பிலே காணா போயிருக்கும். உசிலம்பட்டி மேப், அந்த மேப்பில் தமிழ்நாடு மேப்பிலே உசிலம்பட்டி காணா போயிருக்கும். எந்த ஒரு நலத்திட்டையும் செய்ததே இல்லை. ஏன்னா நான் இதை சொல்லிதான் ஆகணும். இதை சொல்லிதான். இது பாதிக்கப்பட்ட ஒருத்தர் நானும் ஒருத்தன் தான். பாதிக்கப்பட்ட மக்கள் நானும் ஒருத்தன் தான். அதனாலதான் நான் சொல்றேன். எங்கள் மக்கள் உறுப்பினர் ஏவா வேலு அவர் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஒருத்தர் மட்டும் உட்காருங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இருங்க. நீங்க நீங்க முதல்ல இருங்க குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டே இருந்தால் உறுப்பினர் முதல்ல இருங்க. உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் இருங்க இருங்க. உங்களை மட்டும் நான் பேச அனுமதி. இவ்வளவு பேர் உங்க பின்னாடி இப்படி நின்னா என்ன நியாயம்? யார் கண்ட்ரோல் பண்றது? அப்புறம் யார் அவையை கண்ட்ரோல் பண்ண முடியாமோ? உட்கார சொல்லுங்க. முதல்ல உட்கார சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அந்த பகுதியை சார்ந்தவர். அவ்வளவு சொல்லுங்க. தண்ணீர் பிரச்சனை பற்றி குறிப்பிடுகிறார். தண்ணீர் பிரச்சனை என்பது எப்பொழுதும் இயற்கையாக வருவதுதான். அது ஆட்சியை வச்செல்லாம் கிடையாது. மழை பெய்யலனாக்கா எப்ப தண்ணீர் பிரச்சனை வரதான் செய்யும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதே போன்று 400 அடி 800 அடி 1200 அடி அப்படின்னு பார்க்கிற போது ஒரே ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 400 அடி போர் போடணும், இன்னொரு இடத்துல 800 அடி போடணும், இன்னொரு 1000 அடி போடணும். இது வந்து நேரடியாக ஒரு அரசாங்கத்தின் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாது. அது இயற்கை தான். ஆனால் திட்டமிட்டு சென்ற ஆட்சியில் திட்டமிட்டு ஏற்கனவே இருந்த ஆட்சியில் என்று எங்களுடைய ஆட்சியை குறிப்பாக குற்றம் சாட்டுகிறார். அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லணும். நான் கேட்கிற பொழுது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிக்கணும். நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றேன்னு சொல்றீங்க. ஆனாக்கா பேசிய பேச்சு அப்படியே லைவ்ல போயிடுது. நீங்க சொல்லி புரோஜனம் இல்ல. இல்ல, விரைவில் அதை பற்றி ஒரு முடிவு எடுக்கிறோம். அதனால என்னன்னா அவங்க சொல்லுகிற குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது உடனே எங்களை அனுமதிச்சாதான் பதில் சொல்ல முடியும். நீங்க அவர் பின்னால சொல்லுங்க பின்னால சொல்லுன்றீங்க, அதுக்குள்ள ரீல் கட்டி மேல போயிடுது. ரீல் ரீல் இது சம்பந்தமாக நம்முடைய செந்தில் வந்து பேச அனுமதிங்க. ஏன்னா அந்த பகுதி அவரு தான் தெரியும். அதெல்லாம் மாண்பு உறுப்பினர் செந்தில் செந்தில்குமார், மாண்பு செந்தில்குமார், மாண்பு மணிமாறன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் பேசுகின்ற பொழுது சொல்லியிருக்கிறார், உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியை 2 கட்சிகள் ஆட்சி செய்தது, ஆனால் எதுவுமே செய்யவில்லை என்று. அரசு கல்லூரி கொண்டு வந்தது அங்கே தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். 58ஆம் கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். ஒரு நிமிஷம் இருங்க. மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருங்க, அவர் சொல்லி முடிக்கட்டும். இருங்க. மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொஞ்சம் அவர் முடிச்ச உடனே நீங்க மொத்தமா பதில் சொல்லிடுங்க. சுருக்கமா சொல்லுங்க. என்ன கிளாரிபிகேஷனா என்ன? இல்ல, அவர் சொல்றாரு உசிலம்பட்டி தொகுதி மேப்பிளே காணாம போயிருன்னு சொல்லிட்டு. மதுரை மாவட்டத்தில் அதிக செழிப்போடு இருக்கிற ஏரியா உசிலம்பட்டியும் சோழவந்தான் பகுதி என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட. மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வாங்க.